பைசாவையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். இயேசு அழைக்கிறார், ஊழியத்திலே காணிக்கையாக அனுப்பப்படும் ஒவ்வொரு பைசாவும் முழுமையாக ஊழியத்திற்கே செலவிடப்படுகிறது. எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ ஒரு பைசாவும் வருவதில்லை. அத்தனையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே செல்லுகிறது. மக்கள், இது உங்கள் சொந்த உபயோகத்திற்காக நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லும் பொழுது அதை எடுத்து நாங்கள் வரி செலுத்தி அதனால் வாழ்கிறோம். ஆனால் காணிக்கையாக வருகிற ஒவ்வொரு பைசா கர்த்தருக்கே செல்லுகிறது. அதனால்தான் 40 வருஷத்திற்கு மேலாக இந்த ஊழியம் நிலைத்து நிற்கிறது. ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வருகிறது. சோதனை இன்று காலை முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சோதனையில் இதுவரைக்கும் அவரது வீட்டிலிருந்து 5 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கான வெளிநாட்டு முதலீடில் RBI அனுமதி உரிய முறையில் பெறப்படவில்லை. அது குறித்தும் தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வருமான வரித்துறை சொல்லி இருக்கிறது. எனவே இந்த 5 கிலோ தங்கம் அவர் எந்த நோக்கத்திற்காக கட்டிகளாக மாற்றி இருந்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது, அவருடைய வருவாயிலிருந்து சில குறிப்பிட்ட தொகையை இந்த தங்க கட்டிக்கு முதலீடு செய்திருக்கிறார் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம், வெளிநாட்டு முதலீட்டு சம்பந்தமான தகவல்களை பெறுவதில் சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் பால் தினகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் NRI பிரிவில் வருகிறார்கள். NRI சார்ந்த ஒரு NRI பிரிவில் வரக்கூடிய ஒரு இந்தியரிடமிருந்து தகவல்களை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் NRI என்றால் அவர் வழக்கமாக நடைமுறை என்னவென்றால் வெளிநாடுகளில் அவர் செய்யும் முதலீடு குறித்து முழுமையான தகவல்களை பெற இயலாது. அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த வழக்கில் நாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி இந்தியாவிலிருந்து 100 கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் தான் இந்த 100 கோடி ரூபாய் சம்பந்தமான விசாரணை என்பது தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எனவே இது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வருவாயை அவர் எங்கும் மறைக்கவில்லை என்ற ஒரு தகவலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வழக்கமாக வருமான வரித்துறை சோதனையில் வருவாயை ஏராளமாக தனியார் நிறுவனமோ அல்லது அரசியல் பிரமுகரோ மறைக்க